ஒரு கதை சொல்லட்டுமா சார்? அச்சோ வெயிட் பண்ணுங்க, கதை நோடி பயந்துடாதீங்க. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பழைய கதை தான். ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சான். ஊர் ஃபுல்லா தண்ணியை தேடி சுத்துச்சான். கடைசியில ஒரு குட்டி பானையில கொஞ்சோண்டு தண்ணியை கண்டுபிடிச்சுதான். அப்புறம் சுத்தி இருந்த சின்ன சின்ன கல்லாய பொறுக்கி பொறுக்கி அந்த பானைக்குள்ள போட்டுச்சான். தண்ணி மேல வந்துச்சான். காக்கா தண்ணியை குடிச்சிட்டு சந்தோஷமா பறந்து போச்சான். இது உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆனா அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அடுத்த நாளைக்கும் அந்த காக்காக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சான். ஆனா இன்னைக்கு அந்த காக்கா ஊர் ஃபுல்லா சுத்தல, டைரக்டா அந்த பானைக்கிட்டே போயிருச்சான். ஆனா கதையில அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அன்னைக்கு பானைக்குள்ள தண்ணி இல்ல, பானை நிறைய காஃபி இருந்துச்சான். காக்கா சந்தோஷமா ஃபுல்லா காஃபியும் குடிச்சுதான். கெஃபைன் லெவல் ஏறி மண்டையில போதை அதிகமாயி அன்னைக்கு ஃபுல்லா கிறுக்கு பிடிச்சா மாதிரி சுத்திட்டு இருந்துச்சான். அதுதான் அன்னைக்கு அந்த காக்காவோட ரெக்கார்டா. இவ்வளவு நாள் அந்த காக்கா அவ்வளவு பறந்ததே இல்லையா. சரி, இது எதுக்குடா என்கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளும் ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா நிறைய முயற்சியோட டெய்லியும் ட்ரை பண்ணுவோம். நல்லா தான் நடந்துட்டு இருக்கோம். ஆனா சினாரியோ மாறும்போது ஒரு நாளைக்கு அது ஃபெயில் ஆகலாம். சினாரியோக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய அப்ரோச்சை, ஐடியாவை கொஞ்சமா ட்வீக் பண்ணுங்க. உங்களுடைய கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். இது உங்கள் தியாகோ வியூஸ். பை பாய்.